லாஸ்ட் 3 டேஸா ஜியோ காயினை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு சில ஷாக்கிங்கான ட்ரூத் அண்ட் ஃபேக்டை ஓப்பனா யாருமே சொல்றதில்ல. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அன்ஃபில்டர்டு ட்ரூத் ஆஃப் ஜியோ காயின்ல 5 முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ளூசிவ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் ஜியோ காயினை பேஸ் பண்ணி சொல்லப்பட்ட 4 முக்கியமான விஷயங்களை பேசிக்காக பார்த்துருவோம். பாலிகான் பிளாக் செயினில் பில்ட் செய்யப்பட்ட ஒரு டிஜிட்டல் டோக்கன் தான் இந்த ஜியோ காயின். ஜியோ ஸ்பேர் அப்படின்ற ஜியோ கம்பெனியோட வெப் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக அதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிவார்ட்ஸை அஸ் அ யூஸராக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ணுற காயின் டிஜிட்டல் வேலெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஜியோ லிமிடெட் கம்பெனிக்கு கீழே தான் இந்த வெப் ப்ரௌசர் அப்ளிகேஷன் வருது அப்படின்றதுனால ப்ராபப்ளி இந்த காயின் ஸ்கேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான பாலிகான் பிளாக் செயின் கூட சேர்ந்து ஜியோ கம்பெனி ஒர்க் பண்ணி இந்த காயினை வெளியே கொண்டு வர்றாங்கன்றதுனால இது ஒரு மேசிவான ப்ராஜெக்ட் தான். ஆனால் மேசிவ் அப்படின்றது பர்ஃபெக்டாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு கேள்விக்குறியே. ஸோ நம்ம இப்போ த ட்விஸ்ட் அன்ஃபில்டர்ட் ட்ரூத் ஆஃப் ஜியோ காயின்குள்ளே என்டர் ஆக போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட், இந்த காயின் செக்யூரிட்டி பேஸ்டு காயினா இல்லை ரிவார்ட் பேஸ்டு காயினான்றத ஜியோ கம்பெனி இது வரைக்கும் அஃபிஷியலாக எங்கேயுமே சொல்லலை. பிகாஸ் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்னு இல்லை. எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் ரெகுலேட்லாம் பண்ணிடவே முடியாது. ஏன்னா ஜியோ காயினையுமே இப்போ செபி கரெக்டாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜியோ கம்பெனி யூசருக்கு இந்த டோக்கனை ரிவார்டாக கொடுக்க போகிறாங்களா அல்லது செக்யூரிட்டி பேஸ்டு டோக்கனாக கொடுக்க போகிறாங்களான்றது. இதுக்கு ஆன்சரை ஜியோ கம்பெனி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் மேபி சொன்னாங்கன்னா அது ஒரு க்ரூஷியலான ஆன்சராக கண்டிப்பாக இருக்கும். அந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ரெண்டாவது ட்ரூத், ஆர்பிஐ இந்தியாவில் கிரிப்டோ கரன்சியை ஒரு ஃபினான்ஸ் பேஸ்டு சிஸ்டமாக உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு இந்தியா எப்போல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஆர்பிஐ சைடில் இருந்து என்னென்ன நியூஸ்லாம் வருதுன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக சொல்கிறேன், ஆர்பிஐயை பேஸ் பண்ணி ஃபினான்ஸ் சிஸ்டமில். அப்படி இருக்கும்போது ஆர்பிஐ இந்த ஜியோ காயின் மேபி வெளியே வந்து ஃபினான்ஸ் எக்கோ சிஸ்டமை இந்தியாவில் எப்படி பாதிக்கும், என்னென்ன இம்பேக்ட் வரும் அப்படின்றத தெரியாமல் கண்டிப்பாக ஜியோ காயினை ட்ரேடபிளாக வெளியே விடவே மாட்டாங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த கிரிப்டோ கரன்சியில் இந்தியா போடக்கூடிய டாக்ஸஸ் தான். டாக்ஸ் அப்படின்னு வரும்போது அத்தாரிட்டிஸ் இந்த ஜியோ காயினை ஒரு 2 விதமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி ஜியோ காயினை உங்களால் ரெடியூம் பண்ணி ஒரு இன்கமை மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது டாக்ஸேஷனுக்குள்ளே வரும். அல்லது இந்த ஜியோ காயின் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா ட்ரேடபிளாக மாற ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்றதும் வரும். நாலாவது ட்ரூத், இந்த காயின் உண்மையிலே ஒர்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பேசுகிற டைம் வரைக்கும் ஜியோ காயினை டிரான்ஸ்ஃபரபிளாக மாற்றவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காயினுக்கு ஒரு ரியல் வேல்யூ இப்போ நம்ம பேசுகிற டைம் வரைக்கும் கிடையாது. ஆனால் யூஸ் கேஸ்னு பார்க்கும்போது பல எக்ஸ்பர்ட் ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயம், அதாவது அஷ்யூம் பண்ணுற விஷயம் என்னவா இருக்குன்னா, ஜியோவை பேஸ் பண்ணி நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, கேஸ் ஸ்டேஷன் அல்லது ஆப்பில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மேபி ரெடீம் பண்ணுற மாதிரி யூஸ் கேஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத அஷ்யூம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த காயினுக்கு இந்த யூஸ் கேஸ் தான்ப்பா இருக்குன்றத ஜியோ இன்னும் அஃபிஷியலாக வெளியே சொல்லவே இல்லை. மேபி ஜியோவோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டோ அல்லது யூஸ் கேஸோ இல்லாமல் இருக்கும்போது இந்த காயின் ட்ரேடபிளாக மாற ஆரம்பித்தாலுமே மிகப்பெரிய ஃபாலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்கிற ஹைப்பை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அஞ்சாவது, ஃபைனலி இப்போ தான் ஜியோ கம்பெனி இந்த பாலிகான் கூட சேர்ந்து ஒரு டிஜிட்டல் ஜியோ காயின்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மேபி இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஃபியூச்சரில் ஏர்டெல், டாடா காயின் மாதிரி நிறைய கம்பெனிஸோடது பாலிகான் பிளாக் செயின்லேயே வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஓவர் சேச்சுரேட்டட் ஆயிட்டு ட்ரேடபிளா வரும்போது ஹைலி வால்டல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த காயினை எதுக்கு இப்போ ரீசெண்டா இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா மார்க்கெட்டிங் பர்பஸ் தான். ஜியோஸ்பேர் அப்படின்ற வெப் ப்ரௌசர் இருக்குன்னு எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியும்? ஆனால் இப்போ நிறைய பேருக்கு தெரியுதுன்னா இந்த ஜியோ காயினை இதை யூஸ் பண்ணால் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை அவங்க கொண்டு வந்ததுனால தான் இப்போ அந்த வெப் ப்ரௌசரையே அந்த காயின் வேணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ் தான். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த காயினுக்குள்ள வேல்யூ மேபி டவுன் ஆகலாம். வாட் எவர் இட் இஸ், இந்த ஜியோ காயின் உண்மையிலேயே ஒர்த்தா இல்லையா, இதனால இந்தியாவில் கிரிப்டோ அடாப்ஷன் மிகப்பெரிய லெவலில் ரெவல்யூஷன் ஆக போகுதான்றத ஜியோ கம்பெனி கொடுக்குற அஃபிஷியல் அப்டேட் மூலியமாக தான் தெரிய வரும். கண்டிப்பாக அதுக்கு வெயிட் பண்ணுவோம்.